திருச்சிற்றம்பலம். பாடல் 5. மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிகோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். பாடலின் விளக்கம். எழுப்பும் அக்கன்னியின் உரை. இறைவன் எல்லையற்ற அருள்மலை. அந்த மலை திருமாலால் அறிய முடியாதது, நான்முகனால் காண இயலாதது. அந்த மலையை நாம் அறிந்திட முடியும் என்பது போல மற்றவர்கள் நம்பும்படியான பொய்யை பாலும் தேனும் ஒழுக பேசிய வாயினை உடைய வஞ்சகியே, வாசல் கதவை திறப்பாயாக. இறைவன் மண்ணுலகினராலும் விண்ணுலகினராலும் பிற உலகினராலும் காணுதற்கு அருமையானவன். அவனுடைய திருக்கோலத்தையும் எளியவர்களாகிய நம்மை ஆட்கொண்டு அருளி சீராட்டுகின்ற எளிவந்த பெருங்குணத்தையும் பாடுகின்றோம். சிவனே சிவனே என்று உரக்கப் பாடுகின்றோம். இந்த ஒலி கேட்டும் நீ உணர்ந்தாயில்லை, உணர்ந்து விழித்தாய் இல்லை. மனம் பொருந்திய கூந்தலை உடையவளே, இதுதான் உன் தன்மை போலும் என்று எழுப்பும் அக்கன்னி உரையாடுகின்றனர். சில முக்கியமான வார்த்தைகளுக்கு இங்கு விளக்கத்தை பார்ப்போம். மாலரியா நான்முகன் காணா மலையினை, அதாவது திருமால் அகழ்ந்தும் திருவடியினை அறிய மாட்டாததாயும் பிரம்மனும் பரந்தும் திருமுடியினை காண மாட்டாததுமான அளக்கலாகா பெருவடி வீற்றாய மலை போன்றவனை நாம் எல்லோரும் அறிவோம், அறியும் ஆற்றல் உடையோம் என்று உள்ள பொக்கங்கள் பேசும் ஊறு பால் தேன் வாய். அதாவது இவ்வாறாக உண்மையாக பொய்யுரைகளையே சுரக்கின்ற பால் எனவும் தேன் எனவும் போல இனிக்க பேசுகின்ற வாயினை உடைய வஞ்சகியே என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அக்கன்னியரை, அதாவது அவ்வீட்டிற்குள் இருக்கும் கன்னியரை கூறுகின்றார்கள். கடை திறவாய், நினது வாயிற் கதவினை திறப்பாயாக என்று குரல் இடுகின்றனர். ஞாலமே மன்னவரும் விண்ணே தேவர்களும் பிற பாதாளத்தாரும் மற்றையோரும் அறிவு அறியான் அவர்களுக்கு அறிதற்கு இயலாதவனது கோலமும், அதாவது வடிவத்தையும், நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும், நம்மை ஆண்டு கொண்டு அருளி குற்றங்களைப் போக்கும் அருட்குணத்தையும் பாடி, அதாவது புகழ்ந்து பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய், அதாவது சிவபெருமானே சிவபெருமானே என்று வாயிட்டு அபயம் வேண்டும் முறைமையை போல் அரற்றினாலும் அறிந்தாய் இல்லை, உறக்கத்தினின்றும் விழித்தாய் இல்லை. இஃது உனது தன்மையானால் யாங்கள் என் செய்வது என்று நொந்து மொழிந்தனர் வெளியே இருக்கும் அக்கன்னியர்கள். திருச்சிற்றம்பலம்.